மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அண்ட் கோகோனட் ஐலாண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எலிஃபண்ட் ட்ராக்கை பார்த்தோம். அண்ட் இங்க எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸுமே இந்த பேக் வாட்டர்ஸ்ல வந்து போட்டிங் போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட கைடுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்க என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கு, நம்ம எப்படி போக போறோம், அங்க என்னென்ன ஹிஸ்டரிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. போற வழியிலேயே ஒரு சர்ச்சையும் காட்டினாரு. அதுவும் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ்குள்ள போயிட்டோங்க. இங்க பாக்குறீங்களா, இங்க தங்குறதுக்கு 5000ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வருங்க ஒரு நைட்டுக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆகும் ஃபெஸ்டிவல் டைம் இதெல்லாம் பொறுத்து. ஆனா அது பக்கத்திலே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு நம்மள கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட மெனு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் தாறுமாறா இருக்குங்க. பட் நம்ம வந்து ஒரு டீ தாங்க வாங்கணும். டீ ஒரு ஓகேவான டேஸ்ட்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க எக்கச்சக்க டூரிஸ்டும் வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கரெக்டா இந்த கோல்டன் பீச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க. அது இன்னொன்னு சொல்ல போறேன்ட்டு பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா பேக் வாட்டர்ஸும் பீச்சும் கலக்கிற இடமும் இருக்கு. இது பீச் பக்கத்திலேயே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த பீச்சை பத்தி டீட்டெயிலா சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.